அவன் அப்படித்தான் தம்பி, ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். நான் காரி துப்புனேனாக்கா அவன் நெஞ்சில ஓட்ட விழுந்துடும். நீங்க அதை பத்திலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கய்யா. அப்புறம் ரிஹர்சல் எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. பாப்பா பிரமாதமா பிக்கப் பண்ணிருச்சுன்னு டைரக்டர் கண்கலங்க சொன்னாரு. என்ன ஐயாவோட படிப்புல எது சோட போயிருக்கு? சரியா சொன்னீங்க. வீட்டம்மா ரசத்துல பண்ற மாதிரி ஐயா போட்டு நவரசலே பண்றாங்க. நீங்க வேணா பாருங்க, இனி 10 வருஷத்துல மகா பேரை மறந்துட்டு தமிழ் சினிமா வரலாறு எழுதவே முடியாது. இருக்கட்டும். ஐயா, இந்த படம் ரிலீஸ் பண்ண உடனே இந்தியில சாருக்கு புத்திரி ரீமேக் பண்றோம். பாப்பாவை பாலிவுட் ஸ்டார் ஆக்குறோம். சத்யா கேஸ் லீக் ஆகுது பாருங்க. ஐயா, ஒரு நல்ல நாளா பார்த்து சொன்னீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அப்படியா சாமி? தம்பி கேக்குறதுல ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்க. சொல்லிடுறேன். தம்பி கொஞ்சம் எழுந்துருங்க. ஆத்தா, சரி ஆத்தா, உத்தரவு ஆத்தா. ஐயா, வர 25ஆம் தேதி தான் நல்ல நாள்னு ஆத்தா உத்தரவு கொடுத்துருக்கா. அப்புறம் என்ன, அன்னையிலேருந்து படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருங்க. சரிங்கய்யா, நாங்கள் வேலைங்க ஆரம்பிச்சிடறோம். சரி தம்பி. தம்பி, அப்புறம் ஒரு சின்ன விஷயம். தல்மி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பொண்ணை நல்லபடியா பாத்துங்க. என்ன நீங்க உங்க பொண்ணுன்ட்டு என் பொண்ணுங்க, இவர் பொண்ணுங்க, நம்ம பொண்ணுங்க. சரிங்க, அப்ப நாங்கள் கிளம்புறோம். எதில் சவுன மகனும் நிவஸ்தே இல்லையா உனக்கு? என்னப்பா நீ பஞ்சபூத்துல முக்கியமான ஒன்று வாங்கி. டைரக்டர் சார், ஒன்றும் இல்லை, என் ரோலை பற்றி இன்னும் நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. நான் எந்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்குவேன். மாடர்ன் பிராண்டோ மாதிரியா, சிவாஜி மாதிரியா, கமல் மாதிரியா? புறம்போக்கு அறிவு இருக்கா உனக்கு? ஊரை மாற்றி பழைக்கிற உனக்கே எவ்வளோ திமிரு இருந்தா வாய்ஸ் சம்பாதிக்கிற எனக்கு எவ்வளோ இருக்கும்? இதுதான் சாமி உங்கள் டைலாக். ஓ, இதை எப்படி நீங்கள் மாடர்ன் பிராண்டோ ஸ்டைலில் சொல்லுவீங்க? நீங்களாவே இருங்களேன். வேணா கொஞ்சம் மேஜர் சுந்தராஜன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓ, இதை நான் யோசிக்கவே இல்லை. என்ன புறம்போக்கு, யூ பீன் வேஸ்ட்லேண்ட். ஊரை ஏமாத்தி பிழைக்கிற உனக்கே இவ்வளவு இருந்தா, கஷ்டப்பட்டு உழைக்கிற பீப்புள் that we are hard working. ஓகே, எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? How much we are having? Understand? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்புறத்தில் ஹீரோ இமேஜினேஷனில் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற ஒரு ஜாலியான சாங், ஃபோக் சாங். மஞ்ச புடவை, ஆனால் மஞ்ச புடவை இல்லை. சிடி வேணுமா? தன்னே தர தன்னே தன்னே தர தன்னே. சார், எழுதிட்டு இருக்கீங்களா சார்? எருமை மேய்ச்சிட்டு இருக்கேன், பார்த்தா தெரில சார். ஊர்லேருந்து அப்பா அம்மா வந்திருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன் சார். நாளைக்கு காலையில் ஷூட்டிங்டா சார். கோவிலுக்கு போயிட்டு காலையில் கரெக்டாக வந்துடுறேன் சார். வந்துடுவில்ல? கண்டிப்பாக வந்துடுவேன் சார். சரி சார், நாளைக்கு என் லைஃபே மாறப்போகுது. தேங்க்ஸ் சார். வாங்க டைரக்டர் சார். என்ன, நாளைக்கு ஷூட்டிங் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான், ஆனால் மொதல் படத்துக்கு கூட இவ்வளோ டென்ஷன் இருந்ததில்ல. கவலையே படாத, இனிமே எல்லாம் நல்லா தான் நடக்கும். ஒரு நிமிஷம் இந்தா. பிடிச்சிருக்கா? சினிமாக்கா சென்னைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு யாரும் கிஃப்ட்லாம் கொடுத்ததே இல்லை. நானும் இந்த மாதிரி யாருக்கும் கிஃப்ட் கொடுத்ததில்லை. அப்போ நாளைக்கு கண்டிப்பாக வர முடியாதா? வரணும்னு ஆசையாக தான் இருக்கு சந்திரன், ஆனால் எக்ஸாம் இருக்கு. தப்பா நினச்சிக்காத. பரவாயில்ல, இந்த சட்டையை போட்டுக்கிறேன், நீ கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு இந்த பழைய டைலாக் எல்லாம் படத்தில் வச்சிடாதப்பா. உமா, சட்டையெல்லாம் வாங்கி கொடுத்தியே, பேண்ட் யாரும் வாங்கி கொடுப்பா? இது புதுசாக இருக்கா? இதை வேணா படத்தில் டைலாக் வைக்கலாமா? ஏய், சும்மா சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, ஆல் தி பெஸ்ட். சேம் டு யூ. நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இல்லை? உமா, ஒன்றும் இல்லை. என்ன எதை சொல்லணும்னு வந்த? இப்போ வேண்டாம், சில விஷயங்கள்லாம் சொல்கிறது கூட வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்க நம்பிக்கையும் திறமையும் தான் வேணும். மனசில் இருக்கிறத சொல்ல தைரியம் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம்
எல்லாமே சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. ஃபர்ஸ்ட் ஷாட்டு மகா அங்கே இந்த புக்ஸோட நடந்து ஓகே சார். ஓகே ஓகே. அந்த பொண்ணுக்கு மேக்கப்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? காஸ்டியூம் எம்சியா எல்லாம் ரெடி. டேய் ஜெகன் எங்கடா? அவனுக்கு தான் ட்ரை பண்றான், அவன் எடுக்க மாட்டேங்கிறான். டேய் மணி 9 போகுதா? இப்போ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். சந்திரா படத்தோட பப்ளிசிட்டி இங்க வர போட்டோ பேச்சு எப்படி? கங்க்ராட்ஸ் மச்சி. ஏய் நல்லா இருக்குடா. சந்திரா சாமி ஃபோன் பண்ணாரு, 10:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க சொன்னாரு. சந்திரா இந்த அளவுக்கு பாசிட்டிவா நான் எந்த படத்துலயும் ஃபீல் பண்ணல. சத்தியம் காத்தடிக்குது பார். அது ஏதோ வண்டி பங்க்சரியா? அது ஏன் நீ அப்படி பாக்குற? அடைச்சு வச்ச காத்து ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லு. இந்த மணவரைக்கு பொண்ணை கூட்டு போற மாதிரியே இருக்குடா. சந்திரா படத்தை எடுத்த உடனே பாக்குறது முதல்ல டைரக்ட் தான். நீ எடுக்கும் போதே பாரு ஆல் தி பெஸ்ட் மச்சி. சரி நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுவீங்க. நான் பக்கத்துல கோயில் போயிட்டு வந்தேன். டேய் எல்லாருக்கும் சேர்த்து வேண்டிட்டு வாடா. என்னம்மா நீ எப்போ வருவ? அம்மாடி உனக்கு போட்டனா? அம்மா நான் உங்ககிட்ட பேசல. ஐயம்மா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேம்மா. ஐயோ என்னடா என்ன ஆசீர்வாதம் பண்ண சார். ஐயோ என்னடா என் கால்ல விழுற? நல்லாரா சார். எனக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வமே நீங்க தான் சார். காட் இஸ் கிரேட். Thank you, sir. நல்லா இருப்பா. பானே சார் டைம் எவ்வளோ? டைம் 9. நான் போய் பாப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். கூட்டு வா. உடனே போனை போட்டு ஜெகனை வர சொல்றேன். ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்டா ஹீரோவானது உடனே கும்ப முளைச்சமாடா. முதல் நாளே லேட்டா வரான் பாறா. லூசு பையா. டேய் 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 ஐயாவோட கார் வருதுடா. சந்திரனுக்கு உடனே போன் போட்டு வர சொல்றா. சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பைக்ல வரான் போல. போடு போடு சீக்கிரம் போடு. வாங்க வணக்கம். ஐயோ எங்க அந்த டைரக்டர்? எங்க அந்த டைரக்டர்? ஐயோ ஓகேடா. எங்கடா? என்னடா? வர்ற வரைக்கும் உன்னை போட்டு ஐயா என்னாச்சு? சும்மா இருக்கிற உங்களுக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்தாங்க எனக்கு ஆப்பு வைக்கிறீங்களா? ஐயா நீங்க என்ன சொல்றீங்க புரியல. என்னடா புரியல? இத படுறா, இத படி, படிச்சு பாடுறா புரியும். ஐயா விட்டுருங்க. ஒன்னுடு அத்தனை பேரையும். அப்பா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் கொஞ்ச நாள் ஒருத்தர் மனசார விரும்புறேன். அவர் இல்லாம நான் வாழ முடியாது. இதை உங்கள்கிட்ட நேரா சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. எங்க வாழ்க்கையை தேடி நாங்க போறோம். தயவு செஞ்சு எங்களை தேடாதீங்க. படிக்கும் உங்கள் மகள் மகா. ஹீரோ நடிக்கிறதுக்கு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து எங்கடா அவன்? ஐயா வந்துருவான் என் ஷூட்டிங்க்கு. நேற்று சாயந்தரம் தான் வீட்டுக்கு. எப்படா வருவா? எப்படி வருவா? அவனுக்கு ஃபோன் போடு. ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கும். ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். எடுக்க மாட்டான்டா, எடுக்க மாட்டான். நன்றி கெட்ட பசங்கடா. ஐயா ஐயோ மாசம் பாட்டுமா ஐயா, பறி கொடுத்துட்டே இந்த பாவி பக்கத்துல இருந்து பறி கொடுத்துட்டே ஐயா. ஏய், என் மகன் எங்கன்னு தெரியற வரைக்கும் இவனுங்களை விடாதீங்கடா. அந்த ரூம்லயே அடைச்சு வைங்கடா. சும்மா இருந்த பிள்ளைய நடிக்க சொல்லி தூண்டி விட்டுட்டு என்னடி பசப்புற? உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லணும்டி. டாய், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவங்க இருக்கிற இடம் தெரியல. நாளைக்கு தாண்டா உங்களுக்கு கடைசி நாள்.
படம் ஓடல, 2வது படம் பாதிலே நிடுச்சு, 3வது படம் ஷூட்டிங் முத நாளே நிடுச்சு. நல்ல வளர்ச்சி இல்லடா இல்லைங்கோ. அம்மாட்ட எப்படா சொல்லுவேன்? தங்கச்சி முகத்தில் எப்படி போய் முழிப்பேன்? ஜெகன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. நன்றி கேட்ட ராஸ்கல், அவன் ஹீரோ இல்லடா, வில்லன்டா. சார் இந்த மெசேஜ் கொஞ்சம் பாரு சார். என்னது? ஸ்டீஃபன் அனுப்பிச்சிக்கிறான். டேய் வாங்கி பாரு. அந்த பையன் சூப்பரா எஸ்கேப் பண்ணப்பா. நான் தான் பிளஸிங் பண்ணேன். I am in loving the heroine Maha. Double side. Running to do marriage. Life is more important to cinema. Tell director. Sorry. அட பாவி ஸ்டீபனா, இந்த பொண்ணு எப்படா அவனை போய் லவ் பண்ணா? என்ன நம்பிக்கையில ஒண்ணா? என்ன கருமண்டா அதெல்லாம்? இதுக்கு மகா பேசாம ஷாப்பிங் மால்ல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாமேடா. டேய் காலையில ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம கூட இருந்தானே. டேய் அவ ஏதோ பிளான் பண்ணிருக்கான்டா. அந்த சனியை காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குச்சு. இந்த விஷயம் ஐயாக்கு தெரியுமா? இப்பதான் சொன்னேன். இப்ப ஐயா எங்க இருக்காரு? இங்கதான் வந்து நிற்கிறார். செத்தோண்டா. ஐயா ஒண்ணு கவலைப்படாதீங்க, கிரகங்கள் மாறுமுழு. கொன்னுடுவோம் உன்னை. அல்வா கண்டவனை கூட்டு வந்து அஸ்டண்டேட்டர் வேலை வாங்கி கொடுத்தேன். கடைசியில என் வாயிலே அல்வா வச்சுட்டு போயிட்டான். பத்தாவது என் காலில் வந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கலாம்ப்பா. ஐயா அடிச்சது கூட பரவாயில்ல சந்திரா, ஆனா அந்த அம்மா திட்டினதான் என்னால தாங்கவே முடியல. அந்த அம்மா என் நெஞ்சில மட்டும் மிதிக்கல, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டாங்கடா. அவங்களுக்கும் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஐயாக்கும் கிராஸ் கழிச்செல்லாம் போட்டு கண்ணா பின்னான்னு திட்டினாங்கடா. அப்படி என்னடா திட்டினாங்க? அவங்க எல்லாமா உனக்கும் கேட்டுருச்சா? எனக்கு வாழவே பிடிக்கலடா. பின்ன சும்மா விடுவாரா? நாங்கெல்லாம் கூட பழகினவங்க தான். நீ தான் கூட்டு வந்தவன், உனக்கு தான் கவனிப்பு ஸ்பெஷலா இருக்கும். சத்தியம் ஏமா எருமையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். நான் போட்ட விட்ட எனக்கே ஓட்டு. நீங்க வெளியிருங்கடா. குடிச்சிருக்க பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் குடிக்காதன்னா, குடிக்காத குடிக்காதன்னு பாட்டு எழுதி மற்றவங்களை திருத்தினா இப்ப குடிச்சிருக்க. நேத்துலேருந்து ஒரே யோசனை, உங்க எல்லாரையும் போட்ல ஏத்திக்கிட்டு நாகப்பட்டினம் வரைக்கும் போலாமா, 10 கிலோமீட்டருக்கு ஒருத்தனா சுட்டு சுட்டு போனோமா கடல்ல வீசலாமான்னு யோசனை தோணும்ல. பொண்ணை பெத்தவன் எனக்கு தோணும்ல. ஒரே மக, அவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் செஞ்சேன். படிக்கணும்னா படிக்க வச்சேன், நடிக்கணும்னா சினிமா எடுத்த. இப்ப திடீர்னு போயிட்டா தோணும்ல. எப்படி இருக்கும்? தோணும்ல. இப்ப நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? தம்பி என்ன மன்னிச்சிரு. என்ன இருந்தாலும் நீ ஒரு கலைஞன், உன் சட்டையை நான் பிடிச்சிருக்க கூடாது. பரவாயில்லைங்க, நீங்க ஒன்றும் இல்லை, என்ன மன்னிச்சிரு. நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். என்ன குழப்பமா இருக்கா? நேற்று பூரா என் மகளை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். போட்டில் மல்லாக்க படுத்து வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். தூங்க கூட இல்லை. ராத்திரி போய் சூரியன் வந்துருச்சு. அப்ப திடீர்னு ஒரு கவிதை தோணுச்சு. கிளிக்கு முளைக்கும் ரெக்க, அது பறந்து போச்சு தெக்க, மனசு முள்ளா தைக்க, நான் தனிமரமா நிக்க தனிமரம். அப்போ 2 வரிகள் தானா வந்து விழுவுது. பிரிஞ்சு போன கிளிய நினைச்சு வருத்தப்படாத ஐயா, பிரிஞ்சு போகல, வாழ்க்கை என்ற வானத்துல பறந்து போகுது, வளர்ந்து பறந்து போகுது. அந்த 2 வரிகள் என்ன அப்படியே உலுக்கிடுச்சு. யாரோ என்ன நிக்க வச்ச என் கன்னத்துல செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது.
செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. நான் எவ்வளோ பேர் காதலுக்கு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த காலத்தில் ஐயா சிவாஜி காதலில் இருந்து இன்றைக்கி அவர் பேரன் வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆனால் என் பொண்ணு காதலிச்சா மட்டும் எனக்கு கோவம் வருமா? என்ன நியாயம் இது? மனுஷனா? அவளோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டனா இன்னைக்கு அவளுக்கு வந்திருக்கிற காதலும் அவளோட வளர்ச்சி தாங்கிறத ஏன்டா புரிஞ்சுக்கல? அந்த 2 வரிகள் என் அறிவை திறந்துருச்சு. மனசு அப்படியே லேசாயிடுச்சு. நாம சொந்தம் நினைக்கிற எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை. ஒரு துரும்பு கூட நமக்கு சொந்தம் இல்லைங்கிறது புரிஞ்சிருச்சு. டேய் கருணா, ஐயா, இது இருந்ததுனால தானே என் பொண்ணு என்கிட்ட சொல்றதுக்கு பயந்தா. இனிமே இந்த சனியை எனக்கு வேணாண்டா. இத கடல்ல தூக்கி போட்டு. அந்த தம்பி எப்பாவது ஃபோன் பண்ணா என் மகளை கூப்பிட்டுக்கிட்டு தைரியமா இங்க வர சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். நான் வரேன். இவங்களெல்லாம் பார்த்து பத்திரமா அனுப்பி. ஆனா ஒண்ணு, நான் இப்ப கவிஞன் ஆயிட்டேன். எப்ப நான் எழுதின வரிகள் என்னையே பாதிச்சதோ அந்த நிமிஷமே இந்த நெய்தல் ஜெயராமன் கவிஞன் ஆயிட்டான். என் மகளுக்கு நன்றி. என்ன அந்த பயலோட ஓடி இருக்க வேண்டாம். சரி, இதுவும் கடந்து போகும். கிளிக்கு முளைக்கு ரெக்க, அது பறந்து போச்சு தெக்க, மனசு முள்ள. நிஜமா தான் சொல்றாரா இல்ல போதையில் உள்ளறாரா? அந்த அரைச்சி நம்மளுக்கு என்னத்துக்கு? அவருக்கு தெளிவுறதுக்குள்ள நம்ம கிளம்பிடுவோம். ஆமாப்பா. ஆனா ஒரு விஷயம், ஐயாக்கு மட்டும் அந்த 2 வரி தோணல. நம்ம எல்லாம் இன்னைக்கு மார்ச் வரி தான் கிளம்புவோம் சார். இப்படி உடனே கிளம்பிட்டா எப்படி சார்? ஏன் வேற என்ன பண்ண சொல்ற? சார், இன்னைக்கு ஒரு ராத்திரி இங்கேருந்து எல்லாம் ஒன்றா தண்ணி அடிச்சு அழுது தீர்த்துடலாம் சார். நாளைக்கு காத்தால நானே கொண்டு போய் விடுறேன் சார். எப்பா இப்பதான் இப்போ உயிரை பொழிச்சு வந்திருக்கோம். எனக்கு மாத்து துணி கூட இல்லை சார். இப்படி பொசுக்குன்னு எல்லாரும் போயிட்டா நான் என்ன சார் பண்ணுவேன்? ப்ளீஸ் சார். கடைசி பஸ்ஸும் போயிடுச்சு பாண்டியா. அப்படியெல்லாம் சொல்ல சந்திரா. ஸ்கூல் போக சொன்னப்போ கூட தேட்டருக்கு தான் போவேன். சில நாள் காசே இருக்காது. வெளில என்ன டைலாக் மட்டும் கேட்டு வந்துடுவேன். படித்து முடிச்சோன்னா வேலைன்னு யோசிச்சதும் சினிமா தான். அம்மாவை நேசிக்கிற மாதிரி நேசிச்ச இந்த சினிமா கடைசியில் சினிமா கை விட்டுருச்சுடா. சந்திரா, நீ எப்பவுமே விரக்தியா பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு திருக்குறள் சொல்லுவேன்டா. ஆனா இப்ப குரலே வர மாட்டேங்குதுடா. சினிமா பாதியில் நிற்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் அது இந்த ஸ்டீஃபனால நின்னதாண்டா என்னால் தாங்க முடியல. என்னெல்லாம் கேட்டான்டா. ஒரு நாள் பிரியாமணி கவுண்டமணியோட பொண்ணா சார்னு கேட்டான். ஆனால் ஒன்று, எவனோ அவனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் யாருன்னு தெரில. நான் தான் சார். என்னடா சொல்ற? ஆமாம் சார், நான் தான் அவங்கள அனுப்பிச்சி வச்சேன். என்ன மனுஷன் சொல்ற? எங்க அவங்க? எங்கேயும் இல்லை சார், இங்கே தான் பக்கத்தில் வச்சுருக்கேன். ஏன்டா இப்படி பண்ண பாவி? என் படம் நின்று போச்சுடா. என் கதையை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரில சார். என்னது உன் கதையா? விடுங்க சார், விடுங்க விடுங்க. ஆசத்திர அடிச்சுக்கிட்டோம், விடுங்க. அழிக்கிறதா? சரி, நம்ம கதை எத்தனை சீன் சொல்லியிருப்பேன், எத்தனை டைலாக் சொல்லியிருப்பேன். என் பேரை டைட்டில் போடுறேன்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் ஏன்டா அப்படி பண்ண? நெஞ்சில கை வச்சு சொல்லு. இவளா உன் சமுத்திரகுமாரி? மூத்திரகுமாரி அவன் நினைச்ச உன் படம் உருப்பிடுமா? உன் கதைக்கு நீ எதோളം பண்ணுவியா? ஒரு ரைட்டா என்னால பண்ண முடியல சார். நீ சொன்னா நம்ப மாட்டேன் சார். ஒரு வசனத்துக்காக ராத்திரிலாம் சாப்பிடாம தூங்காம 50 பீடியை வலிச்சு போட்டுக்கிறேன். உயிரை கொடுத்து உழைச்ச உழைப்பு வீணா போறத பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அதுதான் உயிரை கொடுத்து ரிஹர்சல் கொடுத்தோம் சார். டாடா சுமோக்கு பஞ்சர் பண்ணலாம் சார். டைட்டானிக் கப்பலுக்கு போடுவியா? நான் எழுதி தரேன். 10 வருஷம் ரிஹர்சல் கொடுத்தாலும் அவளால நடிக்க முடியாது. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? சார், எனக்கு கூட ஆரம்பத்தில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த பொண்ணு உமா வந்து நடிச்சது பார்த்தியா? அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மகா இல்லை பூங்கோள் நின்று. பாண்டியா, அந்த மகாலட்சுமி மட்டும் எங்கள் ஐயாவுக்கு பிறக்கலன்னா அவளை கல்லு கட்டி கடலாக இருக்கிட்டு இருப்பேன் பாண்டியா. எப்படா இந்த சினிமாவை நிறுத்தலான்னு யோசிச்சிருந்தப்பதான் அவங்க லவ் மேட்ரு எனக்கு தெரிய வந்தது.
உனக்கு முன்னாடியே தெரியுமா? அன்னைக்கு மகா ஸ்டீஃபன் ஆச்சா தெரியுமா? நீ கூட போய் ஆறுதல் சொன்னிய. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மகா என்னடா சொன்னான், எனக்கு மனசு சரியில்லை, நான் நடந்து போறேன். சரி தனியா போறாளே, நான் பின்னாடியே போனேன். ஸ்டீஃபன் சாரி. பரவாயில்லைங்க, 5 வயசில் அம்மா அடித்தப்போ கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்க அம்மா இல்லையேன்னு ஏக்க வந்துச்சு. இப்போ நீங்கள் அடித்தப்போ அடிக்கவும் அரவணைக்கவும் ஒருத்தி வந்துட்டான்னு மனசு சொல்லுது. அந்த டைலாக் சொல்லியா கவுத்தா? என்ன கர்மண்டா இதெல்லாம்? சந்திரா, இந்த டைலாக் ஒரு வகையில் பார்த்தா நல்லா தானே இருக்கு. அடிங்க. அந்த டைலாக் சொல்லுங்க எப்படி வேணாம் தெரியுமான்ட்ட? ஏம்பா, இந்த டைலாக் உனக்கு ஒரு கொட்ட ஆகல, அவனுக்கு ஒரு கொட்ட ஆயிடுச்சுல்ல. அதான் சார், நல்லா யோசிச்சு பாரு. இவ்வளோ நம்ம சமுத்திரகுமாரி அன்னைக்கு ஆரம்பிச்சு லவ் கடன் டெவலப் ஆகி டாப் கியரில் போயினே இருந்தது. உன் ஞாபகதா? அதுக்கு மறுநாள் ஜங்கனுக்கு பதிலாக ஸ்டீஃபனை நிற்க வச்சு தெரியுமா? அன்னைக்கு கூட ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். அன்னைக்கு ஸ்டீஃபனுக்கு பின்னாடி நீங்களாம் நின்றுந்தீங்க, நான் ஸ்டீஃபனுக்கு இந்த பக்கம் நின்றுந்தேன். எனக்காகவா இவ்வளவும் செய்யற? எனக்கு வேற யார் இருக்கா? அந்த ரியாக்ஷனை பார்த்தனடா ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு நம்பணும். என்னெல்லாம் பண்ணியிருக்கான். ஷூட்டிங் நாள் வேறு நெருங்கிச்சா, வேற வழியே இல்லாமல் 2 பேரையும் கூப்பிட்டு பேசினேன். இதுக்கு ஒரே வழி, 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான். திருட்டு கல்யாணமா? வேற வழி இல்லை. நான் ஏதாவது இடம் பார்த்து தரேன், அங்கே இருந்துங்க. கொஞ்ச நாள் போட்டோம், பெரியவர்கிட்ட பக்குவமாக எடுத்து சொல்லி ஒரு மனசை மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. அப்போ இந்த படம் ஆரம்பிக்காத இந்த சினிமா முக்கியமா, ஆரம்பிக்க வேண்டிய உன் வாழ்க்கை முக்கியமா? மகா, நீ இந்த சினிமாவில் நடிச்சா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேரவே முடியாது. என்ன பண்ணணும், எப்போ பண்ணணும் நான் சொல்கிறேன், என்ன நம்புங்க. ஒரு ரைட்டரா என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசி அவங்கள சம்மதிக்க வச்சேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஷூட்டிங் அன்றைக்கி பிளான் பண்ணல. அதுக்கு முன்னாள் ராத்திரி 10 மணிக்கு வரான்னு ஸ்டீஃபன் கையில் சொல்லிட்டு நான் மகாவோட மைதானத்தில் வெயிட் பண்ணுகிறேன். அவன் வரவே இல்லை சார். ஏன் சொன்னால் நம்ப மாட்டேன் சார், தூங்கிட்டான் சார். அதனால தான் ஷூட்டிங் அன்றைக்கி செய்ய வேண்டியதாக போச்சு. சரி, ஜகன் என்னன்னா? சார், அவன் வீட்டில் ஃபோனை விட்டு வந்துட்டான். ஃபோன் எடுக்க திரும்பி போய்க்கிறான். அதுக்கப்புறம் உங்கள் எல்லா நம்பரும் ட்ரை பண்ணிக்கிறான். ஆனால் உங்கள் ஃபோனெல்லாம் ஐயா பிடிங்க வச்சிட்டாரே. எனக்கு அடிச்சான். நான் சொன்னேன், டாய் கவனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ ஊருக்கு போயிடு, வேணுன்றப்போ நாங்கள் ஃபோன் பண்ணுறோன்னு. சார், உனக்கு என் மேலே கோபமாக இருக்கும், ஆனால் நல்லா யோசிச்சுப்பார் சார். நான் சொன்னது தான் உண்மைன்னு உனக்கு புரியும். இந்த படம் நின்று இருக்கலாம், ஆனால் இந்த படம் நடந்திருந்தால் உன் வாழ்க்கையே நின்று இருக்கும். இன்னைக்கு உன் கையில் நல்ல கதை இருக்குது, அது உன்னை காப்பாற்றும் சார். சத்தியம். ஃபீல் பண்ணாத சந்திரா. யோசிச்சு பார்த்தா அவன் சொல்கிறான்டா உண்மை. அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு யார் சொல்லியுமே காம்ப்ரமைஸ் ஆகும் தான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் ஒரு கஷ்டம் வந்தோடனே முதல் படத்தில் கதையில் காம்ப்ரமைஸ் ஆனேன். இப்போ கதை விஷயத்தில் விட்டு கொடுத்துட்டேன். எங்கே தப்பு பண்ணு பொட்டில் அடித்த மாதிரி புரிய வச்சிட்டேன் மாஞ்சா. என்னதான் இருந்தாலும் மிடில் கிளாஸ் மனசாட்சியோட திறந்தான் செத்து பழைக்கிறவன மாதிரி மீனவ மனசாட்சி ஸ்ட்ராங்னு காட்டிட்டேன். சினிமா தான் வாழ்க்கை நம்பிக்கையோட தான் சென்னைக்கு வந்தோம். அந்த நம்பிக்கை விட்டுறக்கூடாதுரா. கரெக்டாக சொன்ன சந்திரா, நீ ஒன்றும் கவலைப்படாத. திருப்பூரில் எனக்கு தெரிஞ்ச பனியன் கம்பெனி ஓனர் ஒருத்தர் இருக்கிறாரு. யாரே? யாரோ சிஎஸ். இந்த கடல் காத்து மீன் குழம்பு திரும்பவும் கிடைக்குமான்னு தெரில. ஐயோ, கார் வருது. ஒருவேளை ஐயா கவிதை எழுதி மனசு மாதிரி கையில் கட்டியோட வர்றாரோ? சார், சின்னவர் சார். நீ ஏன் வீதியிலேயே இருக்க? வாங்கலாம் அடி அந்த மாதிரியா? அது ஒரு சரி. நிமிஷம் எப்படி என்ன தம்பி, கிளம்பிட்டீங்களா? நான் அப்போவே சொன்னேன், நீங்கள் தான் கேட்கல. சார், அந்த சாமியாரோட உங்கள் வாக்கு ரொம்ப பவர்ஃபுல். படம் நடக்கலை, எப்படி கிளம்பி வந்தோமோ அப்படியே திரும்பி போகிறோம். ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம். இதுக்கு மேலே எங்களை நோக்கடிக்காதீங்க. நான் வரேன் சார். தம்பி ஒரு நிமிஷம்.
நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே பண்ணதில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த ஆளுக்கு ஏட்டி போட்டியாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீ அன்றைக்கி வந்து பேசி போனல, அப்போ தான் எனக்கே புரிஞ்சது. வாழ்க்கையில் எனக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் முதல் தடவையாக முடிவெடுத்தேன். இந்த படம் நடக்கும், நான் எடுக்கிறேன் இந்த படத்தை. சார் நீங்கள் சொல்கிறது சத்தியம். அப்படியே கிளம்புவாங்க, நம்ம போய் ஜூஸுக்கு போவோம். அப்புறம் என்ன கிளம்புவோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், ஹீரோ என் பையன், ஓகேவா? என்னடா பண்ணலாம் தம்பி யோசிக்காதீங்க, வாங்க போலாம். சார்? கொஞ்சம் இப்படி வாங்க, ஒரு நிமிஷம் சார். யோசிக்காம ஒத்துங்க சார், பண்ணுவார் சார் இவரு. என்ன மஞ்சா சொல்கிற நீ? என்ன மாஞ்சா நொன்ன மாஞ்சான்ட்டு நல்ல டைமுக்காக காத்திருந்தோம். டைட்டன் ஷோரூமே வருது, இதுக்கு மேல என்னடா? இவனுங்களை நம்பி எப்படிடா போகுது? வீட்டுக்கு போய் என்ன பண்ண போற? இங்க இருந்து இதென்னு பாப்போம். கரெக்டா சொன்ன பாண்டியா, எடுத்தா படம் இல்லைன்னா பாடம். டேய், ஒரு குண்டா மீன் குழம்புக்காக என்ன வேணா சொல்லுவியா நீ? அவர் பையனை ஹீரோ வச்சு பண்ண சொல்கிறாரு. இப்போ தான் சமுத்திரகுமாரிட்ட மாட்டி தப்பிச்சோம். அந்த பையன் நல்லா இருப்பான் சார், எனக்கு தெரியும். ஒத்துங்க. அப்போ ஹீரோயின் உமாதான் சிறப்பா இருக்கும். சத்தியம் கிளி கத்துது, யோ அது காக்காயா? அது இன்னும் விசேஷம். டேய், அப்போ நம்ம ஜெகன் நீ டைரக்டர் ஆகிறது முக்கியமா இல்ல ஜெகனை ஹீரோ ஆக்குறது முக்கியமா? யோசிக்காத. கொக்க கூம்பும் பருவத்து ம் ஓகே சார்.